யா அருமையான ரெய்னார்ட் பாங்கே என்ற தேவனுடைய தாசரை கர்த்தர் தன்னுடைய இளம் வயதிலேயே ஆண்டவருக்கு அவரை ஒப்பு கொடுத்திருந்ததினாலே ஆப்பிரிக்கா தேசத்திற்கு மிஷனரியாக அவரை தேவன் அனுப்பினார். ரெய்னார்ட் பாங்கேனுடைய வாழ்க்கையிலே ஆப்பிரிக்கா தேசத்திலே செல்லும் பொழுது பல சவால்கள் இருந்தது. அங்கே ஏகப்பட்ட பிசாசினுடைய காரியங்கள், கட்டுகள். அந்த மக்கள் எல்லாம் பலவித கட்டுகளினாலே பீடிக்கப்பட்டிருந்தார்கள். இவர் இளம் வயதிலே வாலிப முடுக்கோடு கூட அந்த தேசத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே, சவுத் ஆப்பிரிக்கா பகுதியிலே அவர் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறார், ஏறத்தாழ 8000 மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அவர் சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதி ஒரு மிகவும் பின்தங்கிய பகுதி. அந்த பகுதிக்கு செல்வதற்கு சரியான ரோடு கூட கிடையாதாம். அங்கே பயங்கரமான கோரை புட்கள் உயரமாய் வளர்ந்திருக்குமா. ஆள் வருவது கூட தெரியாத அளவுக்கு, ஒரு யானை வந்தால் கூட அது மறைக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த கோரை புட்கள் எல்லாம் மலர்ந்திருக்குமா. அந்த பகுதியிலே இவர் சுவிசேஷ கூட்டத்தை மிகவும் தியாகத்தோடு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தின் முடிவிலே தேவன் வல்லமையாய் இறங்கினார். கர்த்தர் அநேகரை சுகப்படுத்தினார். அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்களாம். அவர் தொடர்ந்து சொல்கிறார், அவர் அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு தன்னுடைய காரில் ஏறுவதற்கு முன்னதாக அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஜெனரேட்டரை ஆஃப் பண்ணி இவர் தன்னுடைய காரை தேடினாராம். இருட்டு, முழு இருட்டு. அந்த முழு இருட்டில் கார் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் கடைசியில் கண்டுபிடித்து காருக்குள்ளே ஏறி அவர் அந்த லைட்டை போட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணுகிறார். அவர் ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று வரும்பொழுது அங்கே ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் அவருடைய காருக்கு முன்பாக வைத்து தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை நிறுத்துகிறார். எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு, அந்த அடர்ந்த காடு. கூட்டமெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. இவர் மட்டும் தன்னுடைய காரில் ஏறி போக வேண்டும். திடீரென்று அந்த வாலிபன் வந்து அவருக்கு முன்பாக நின்ன உடனே அவர் அந்த வாலிபனை பார்த்து கேட்குறாரு, இங்கே ஏதோ தகாத சம்பவம் போல இருக்கிறதே, நடக்கிறதே என்று கேட்டாராம். அவன் சொன்னான், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு, அங்கே நீர் இந்த பகுதி வழியாகத்தான் வருவீர், ஆகையினாலே உம்மை சந்திப்பதற்காகவே நான் இங்கே வந்தேன் என்று சொன்னானா. உடனே உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கிறார். என்னுடைய பெயர் டேவிட். நான் இந்த கூட்டத்திற்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன். உடனே ரெய்னார்ட் பாங்கே காரை விட்டு இறங்கினார். உன் வயது என்ன என்று கேட்டார். அவன் 17 வயது என்றான். இவருக்குள்ள பயங்கர ஒரு மகிழ்ச்சி. ஒரு இளம் வாலிபன், 17 வயது வாலிபன் இந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டதை கேட்டு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் இன்றைக்கு இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுது என்னுடைய கிராமத்துக்கு நான் திரும்பி போக வேண்டும். அதற்கு முன்னதாக நீங்கள் சொன்ன பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும் என்று கேட்ட உடனே ரெய்னார்ட் பாங்கேக்கு தலகால் புரியலை. அவர் இப்படிப்பட்ட ஆள்களை தான் தேடிக்கொண்டிருப்பார். சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், வயிற்று பழப்பு ஓடுது, அப்படியே போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஆட்களை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். ஆனால் உண்மையான பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் வேண்டும் என்று விரும்புகிற எப்பேற்பட்ட மனித, படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும் சரி, யார் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும், என்னை ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை தேவ ஆவியானவர் நிரப்பினார். இதுதான் இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் செய்ய போற காரியம். இந்த இளம் வாலிபன் டேவிட் ரெய்னார்ட் பாங்கேயிடம் கேட்டபோது உடனே ரெய்னார்ட் பாங்கே அவனுக்காக ஜெபித்தார். பரலோகத்தின் வல்லமை, பரலோக அந்த அக்கினி இந்த சின்ன வாலிப தம்பி டேவிடை நிரப்பியது. அவன் அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டு அங்கே குதித்தான், அவன் நெளிந்தான். அப்படியே அந்த இடம் முழுவதும் அவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாய் மாறியது. அவனால் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை. காரணம், அந்த பரலோக எலக்ட்ரிக் ஷாக்
அவனை பல அடிக்கு தூர எறிந்தது. இதை பார்த்த உடனே ரெய்னார்ட் பாங்கேக்கு ரொம்ப சந்தோஷமாய்விட்டது. அவர் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இந்த வாலிபன் போய்விட்டான். அவர் பல இடங்களிலே ஊழியங்கள் நடத்தி கொண்டே இருந்தார். ஏறத்தாழ 4 வாரங்கள் ஓடிவிட்டது. அவர் ஒரு இடத்துல பிரசங்கிக்க செல்லும் பொழுது ஒரு செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் ஏற்கனவே ஊழியம் செய்த அந்த சவுத் ஆப்பிரிக்காவிலே எழுப்புதல் பயங்கரமாய் நடக்கிறது என்று. இவருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி என்று கேட்டார். அங்கே ஒரு சாதாரண சின்ன பையன் மூலமாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்று. அவனுடைய பெயர் டேவிட் என்று சொன்னார்கள். அந்த சின்ன பையன் மிக அதிகமாய் தேவனுடைய வல்லமையினால் பயன்படுத்தப்படுகிறான். அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அந்த சவுத் ஆப்பிரிக்காவிலே பல மக்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு இவர் தன்னுடைய ஊழியத்திற்கு போனார். அவருடைய அதற்கு முன்னதாக 8000 அப்படி என்று இருந்தது. இப்பொழுது ஒரு மிகப்பெரிய டென்ட் போட்டு அவர் எப்போதும் ஆப்பிரிக்காவிலே அந்த டென்ட் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணார். 10,000 பேர் வந்து அமரக்கூடிய அந்த மிகப்பெரிய டென்ட்டை அவர் போட்டு அந்த ஊழியத்தை முடித்த போது திடீரென்று அவருடைய அறை கதவு தட்டப்பட்டது. அவர் சொல்கிறார், அந்த சத்தம் கேட்டு உள்ளே வரும்படி அழைப்பு கொடுத்தாராம். அங்கே ஒரு வாலிபன் என்றான். அவன் ரெய்னார்ட் பாங்கேயை பார்த்து கேட்டான், நான் டேவிட், என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த ரெய்னார்ட் பாங்கே சொன்னார், நன்றாய் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவன் தொடர்ந்து சொன்னான், அன்று இரவு நான் வீட்டுக்கு திரும்பி போனேன். அதிகாலையில் நான் போய் என் கிராமத்தில் நுழைஞ்சேன். அங்கே பார்த்தா ஒரு பெண்மணி தன்னுடைய கையிலே ஒரு வியாதி நிறைந்த குழந்தையோடு அழுது கொண்டிருந்தாள். ஆப்பிரிக்க தேசத்திலே நாங்கள் அவ்வளவு எளிதாக யாரையும் போய் நாங்கள் பேச முடியாது. சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அம்மா என்ன நடக்கிறது என்று கேட்டேன். அவள் சொன்னாள், இந்த குழந்தை மிகவும் சுகவீனமாக இருக்கிறது. போன வாரத்தில் என்னுடைய மூத்த குழந்தை இதே போல அறிகுறிகள் தான் இருந்தது. அவளுக்கு ஜுரம் வந்தது, அதுக்கப்புறம் வலிப்பு நோய் வந்தது. கொஞ்ச நேரத்தை அவளுடைய சரீரம் முழுவதும் இப்படி துவண்டு போய்விட்டது. அவள் கடந்த வாரத்திலே மரித்து போனாள். என்னுடைய மூத்த குழந்தையை நான் கொண்டு போய் அடக்கம் செய்தேன். இப்பொழுதும் இந்த குழந்தைக்கும் அதே போல சுகவீனம், ஃபீவர் என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அப்பொழுது டேவிட் அந்த அம்மாவை பார்த்தவுடனே அந்த குழந்தையின் மேல் இயேசுனுடைய மனதுருக்கம் இவனை நிரப்பியது. இவன் அந்த அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா இந்த குழந்தைக்காய் நான் ஜெபிக்கவா என்று கேட்டான். அவளுடைய சூழ்நிலை அப்பொழுது மிகவும் தேவை நிறைந்ததாக இருக்கிறபடினாலே டேவிட் ஆவியிலே நிரம்பி அந்த இடத்துல அந்த குழந்தையை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தான். நடந்த அற்புதம் என்ன? அதுவரை அழுது கொண்டும் உடம்பை முறுக்கி கொண்டும் இருந்த அந்த குழந்தை அழுகையை நிறுத்தியது. அந்த தாயினுடைய கரத்திலிருந்து கீழே குதித்தது. தன்னுடைய தாயை பார்த்து, மம்மி எனக்கு பசி எடுக்கிறது என்று சொன்னது. அந்த தாயினால் அந்த காட்சியை நம்பவே முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் முதல் குழந்தையை அடக்கம் செய்வது போல இந்த குழந்தையை அடக்கம் செய்ய வேண்டும் என்று மரணத்தை நோக்கி இருந்த இந்த குழந்தை இப்பொழுது நடப்பது, அவள் பசி என்று சொல்வதை பார்த்த உடனே இந்த தாயினுடைய உள்ளம் பயங்கரமாய் மகிழ்ச்சி இருந்தது. இந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினால் வேகமாய் ஓடி போய் அந்த குழுவினுடைய தலைவர், அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கிட்ட போய் நின்று சொல்றார், சீஃப், என்னுடைய குழந்தை, முதல் குழந்தை போன வாரத்தில் இதே போல சூழ்நிலையில தான் நான் கொண்டு போய் மரித்தேன். அதற்கு நீங்களும் தான் உடன் இருந்தீர்கள். என்னுடைய 2வது குழந்தை அதே காரியங்கள், அதே ஃபீவர், அதே அடையாளங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த சின்ன தம்பி டேவிட் இங்கே வந்து ஜெபித்தார். என் மக இப்பொழுது நடக்க ஆரம்பித்தால் பசிக்கிறது என்று அவள் மிகுந்த நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கார். அந்த சீஃப் அதை பார்த்தாரு.
யார் அந்த டேவிட் என்று கூப்பிட்டார். உடனே அந்த டேவிடை பார்த்து சொன்னார், நீ என் கூட வர வேண்டும். என்னுடைய வீட்டிலே பல வருடங்களாய் என்னுடைய மகள் படுத்த படுக்கையாய் இருக்கிறாள். நீ அவளுக்கு ஜெபம் செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அங்கே உள்ள சீஃப் சொல்லிவிட்டால் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் மற்றவர்கள் எல்லாம் அடிபணிந்து தான் ஆக வேண்டும். இந்த டேவிட் அந்த சீஃபோடு, அந்த தலைவரோடு பின்னாடியே சென்றார். நடந்தது என்ன? ஒரு குறிப்பிட்ட அறையை காண்பித்தார். இந்த சீஃப், இந்த தலைவர் வெளியே நின்று கொண்டார். ஒரு இருண்ட அறை, மெலிந்த தேகம், மிகுந்த பலவீனத்தோடு ஒரு கருத்த உருவம், சின்ன குழந்தை அப்படியே படுத்த படுக்கையாயிருந்தது. டேவினுடைய கண்கள் அந்த குழந்தையை பார்த்தது. அந்த குழந்தையினுடைய சரீரம் அப்படியே துணி கம்பி எல்லாம் முறுக்கி எப்படி போடுவோமோ அதே போல ரெண்டு கால்களும் அப்படியே முறுக்கப்பட்டிருந்ததாம். டேவிட் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடினார். தேவனுடைய வல்லமை அந்த சின்ன குழந்தையின் மீது கடந்து வந்தது. நடந்த சம்பவம், தேவனுடைய பராக்கிரமம் அங்கே வெளிப்பட்டது. பிறந்த நாள் முதல் நடக்காமல் படுத்த படுக்கையாயிருந்த அந்த சீஃப்னுடைய குழந்தை அன்றைய தினம் பெட்டிலிருந்து எழுந்து நடந்தது. அதுவரை அந்த பகுதியிலே எல்லாருக்கும் ஒரு பெரிய கலக்கமும் பயமும் இருந்தது. ஒரு தலைவனுடைய குழந்தை எப்போ மரிக்கும் என்று எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த குழந்தை இப்பொழுது இதுவரை பிறந்ததிலிருந்து கால் தரையில் படாமல் இருந்த அந்த குழந்தை முதல் முறையாக அந்த ரூம்லே நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல, அந்த சீஃப்ட போனிச்சு. அந்த சீஃப்னால அந்த காட்சியை நம்பவே முடியவில்லை. அவர் அழுதார், புரண்டார், தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார். எல்லாருடைய மனதிலையும் மிகுந்த சந்தோஷம் பொங்க ஆரம்பித்தது. அந்த சீஃப் திரும்பினார், டேவிடை கூப்பிட்டார். இன்னும் 10 நாளைக்கு எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நான் கூப்பிடுவேன், எல்லாருக்கும் நீ தொடர்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நடந்த சம்பவம், இந்த டேவிட் 10 நாட்கள் தொடர்ந்து பிரசங்க ஆரம்பித்தார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், பில்லி சூனியங்கள் உடைந்தது, பேய் பிசாசுகள் தெரித்து விழுந்தது. எங்கு பார்த்தாலும் மனம் திரும்புதல், எங்கு பார்த்தாலும் பாவம் மன்னிப்பு, எங்கு பார்த்தாலும் இயேசு இயேசு என்கிற ஒரு கூக்குரல் வந்தது. அந்த பகுதியே இன்றைக்கு ஒரு எழுப்புதல் பகுதியாக வந்தது. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமா இப்படித்தான் செயல்பட போகிறார். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பப்படும் பொழுது நாம் உட்கார்ந்து கை தட்டி ஹல்லேலூயான்னு கலபல கலபலான்னு என்று பேசுவதற்கு மாத்திரமல்ல, அது முக்கியம். ஆனால் இந்த படிப்பறிவு இல்லாத இளம் வாலிபனாகிய 17 வயது வாலிபனுக்குள்ளே தேவன் கொடுத்த அபிஷேகம் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய தென் பகுதியவையே எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா! அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் நாமும் கூட தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, தேவ ஆவியின் வல்லமையினால் செயல்படுவது மாத்திரமல்ல, நாம் செய்கின்ற ஊழியத்தின் நிமித்தம் அநேக மக்கள் குணமடைய வேண்டும், அநேக மக்கள் சபையை தேடி வர வேண்டும், அநேக மக்கள் இயேசுவின் பக்கம் திரும்ப வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே செய்ய போகிறார். அங்கே பேதுரும் யோவானும் அவனை பார்த்து சொல்றாங்க, இயேசு